ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களோட பக்கத்து வீட்டில் ஒரு யஹூதி வசித்து வந்தாங்க. அவரும் அவருடைய மனைவி. பாருங்கள், ஹிஸ்ட்ரியில் வரலாறு எழுதுகிறாங்க. என்னாண்டா, இப்போ பக்கத்து வீட்டிலிருந்து அந்த அவளுடைய டாய்லெட் அது அப்படியே கசிஞ்சி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு அப்படியே உள்ளுக்கால வருது. இப்போ இன்றைக்கும் நாங்கள் நிறைய இடங்களில் ஒட்டின வீடுகளில் கொழும்பில் நிறைய பார்த்துருப்போம். அது என்னாண்ட ஒட்டின வீடுகளில் வார நேரத்தில் அந்த தண்ணி கசி, மழை வார நேரத்தில் மழைகள் கூடுதலாக பேஞ்சா அல்லது ஸ்டாக் டேங்குகள் கூடுதலாக வடிஞ்சிச்சின்னா அது அப்படியே தண்ணி வடிய ஆரம்பிச்சும் பக்கத்து செவரு ஈரலிக்கும். இப்போ என்னாண்டா செவரு ஈரலிச்சிருக்கு. இப்போ இப்படியே என்ன செய்யலாங்கண்டா, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவும் அவங்களோட மனைவியும் ஒவ்வொரு நாளும் சுத்தம் செய்கிறாங்க. கண்ணியமானவர்கள் ஹிஸ்டரியில் வரலாறு எழுதுறாங்க, ஒவ்வொரு நாளும் சுத்தம் செய்கிறாங்க. சரியான நாத்தம். ஒரு நாள் திடீரென ஒரு தேவை வந்துச்சு. அந்த பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த யஹூதி பெண்ணுக்கு ஒரு தேவை வந்துச்சு, இந்த வீட்டுக்கு வரணும். வந்து பார்க்குறாங்க, இந்த ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்கன்னா அந்த வரக்கூடிய தண்ணீரை அப்படியே தொடச்சி சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. சரியான நாத்தம். சொன்னாங்க, இதை ஏன் இவ்வளோ காலம் எங்களுக்கு அறிவிக்கல? உடனடியாக என்ன தெரியுமா போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரர் இந்த பெண் தன்னுடைய கணவனிடத்தில் சொன்னான், முறைப்பாடு செஞ்சால் இப்படி தான் பாருங்கள், இவ்வளோ காலம் எங்கள்ட வீட்டில் நாங்கள் பாவிக்கக்கூடிய இந்த டாய்லெட்லேருந்து வலிக்கக்கூடிய இந்த தண்ணீர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செவத்தால் கசிஞ்சு பக்கத்து வீட்டில் சரியான போகுது நாத்தம். அவங்க இவ்வளோ காலம் பொறுமையாக இருந்திருக்கிறாங்க. உடனடியாக சொல்கிறாங்க, ஃபஜா இலையில் யஹூதியு முஅ்ததிரன். உடனடியாக அந்த யஹூதி வந்து ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இடத்துல முன்னால் இருந்து மன்னிப்பு கேட்டான். சொன்னாங்க வந்து, ஏன் இவ்வளோ காலம் நீங்கள் சொல்லலை? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், நாங்கள் ஏன் சொல்லலைண்டா, நாங்கள் ஏன் இவ்வளோ காலம் சொல்லலைண்டா, எங்களோட பாட்டன் எங்களோட அப்பா யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஇக்ராமில் ஜார், பக்கத்து வீட்டுக்காரர்களை கண்ணியப்படுத்துமாறு சொல்லி இருக்கிறாரு. அவர்கள் ஏதாவது கஷ்டம் தந்தா அதில் பொறுமையாக இருக்குமாறு சொல்லி இருக்கிறாங்க என்று சொன்ன நேரத்தில் ஃபஅஸ்லமல் யஹூதியு ஃபௌரன் எழுதுறாங்க, உடனடியாக அந்த யஹூதி அதே இடத்துல கலிமாவை சொல்லி ரெண்டு பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. கண்ணியமானவர்கள் எழுதுறாங்க, இதற்கு கீழால பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய அநியாயத்தில் நாங்கள் பொறுமையாக இருக்கணும். இதுவும் மிகப்பெரிய இபாதத் அமல். கண்ணியமானவர்களே பாருங்க, அப்ப பக்கத்து வீட்டில் தான் வசிச்சிருக்கிறாங்க, நல்ல முறையில் நடந்திருக்கிறாங்க, பொறுமையாக இருந்திருக்கிறாங்க. இஸ்லாம் பரவுறத்துக்கு இதுவும் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்திருக்கு. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், எங்களோட நாட்டு